அண்ணாமலை எங்கிட்ட மாநில தலைவராக இருக்கும்போது சொல்லுவார். இப்பவும் என்னோட வீடியோக்கள், என்னுடைய கருத்துக்கள், என்னோட மெயில் எல்லாம் மோடி நன்மைக்காக போறதுனால தான் இப்போ விஜய் வந்து ஒரு மோடிக்கு எதிரான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாளைக்கு எடப்பாடியும் கலத்தி விடாமல் இருக்கணும்னா மோடியை பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுங்கிற அண்ணாமலைக்கு கருத்து மோடி கிட்ட எடுபட்டு சார், அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பிஜேபிக்குள்ள ரொம்ப நாட்கள் இல்லாம இப்பதான் ரொம்ப ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்காருனாலும் அவரோட உழைப்பால, அவரோட பேச்சால அவரை ஃபாலோ பண்றவங்கன்றதுனால பிஜேபியில வந்துட்டு ஒரு 11 விழுக்காடு அப்படின்ற ஓட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியாவே கொண்டு வந்து வச்சிருந்தாரு. ஸோ இப்போ அவர் வந்துட்டு விலகுறாரு அப்படின்றப்போ, இப்போ அவரோட பார்ட்டிசிபேஷன் பிஜேபியில இல்லை அப்படின்றப்போ, அதனால ஏதாவது பாதிப்புகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பா அவர் பாஜக விட்டு விலகக்கூடாது, அவரை நல்ல முறையில் நடத்தணும். அதனால தான் அந்த திருப்பரங்குன்றம் அந்த ரிலீஜியஸ் பிரச்சனையை அவர் தான் ப்ரெஸ் மீட் பண்ணார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாஜக முன்னணி தலைவர்கள் வரும்போது அண்ணாமலைக்கு தான் கைத்தட்டல்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. ஸோ அண்ணாமலையை இழக்கிறதுங்கிறது கடுமையான வாக்கு சதவீதத்தை பாஜக இழப்பை சந்திக்க நேரிடும். அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கு எடப்பாடியே அண்ணாமலையே இல்லை, ஓட்டு எப்படி வரும்னு கொடுப்பாரு. இப்போவே அவர் பாஜக ஓட்டு வரும்னு அவரு நம்பல். அது சீமானுக்கு போகும். சீமான் ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காதது வந்து நீங்க ஆர்கே நகர்ல சீமானை வளர விட்ட மாதிரி இங்கே நிற்காம பண்ணிட்டீங்கிற கருத்துக்கள் எல்லாம் பாஜக தரப்புல இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி அவங்க பாஜகவுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ அண்ணாமலை ஒதுங்கிட்டாருன்னா அண்ணாமலை தான் ஒதுங்கிட்டாரு, அப்போ அந்த ஓட்டு இல்லையன்னு அண்ணாமலையை காட்டியும் அந்த சீட்டை எடப்பாடி பழனிசாமி குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார்.